ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருமலை போய் சுவாமி தரிசனம் பண்ண நினைக்கிங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஆமாம், ஏப்ரல் மாதம் போய் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ண நினச்சிங்கன்னா, ஜான் மாதம் அவங்க டேட் கொடுத்துருக்காங்க டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. ஸோ டிக்கெட் புக் பண்ணி ஜான் மாதம் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் டேட்லாம் என்றைக்கு புக் பண்ணேன் நான் சொல்லிட்டே வர ஒன்று ஒன்றா. ஜான் மாதம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு, அங்க பிரதர்சனம் பண்ணுறதுக்கு, டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, அந்த ரூமுக்கு எல்லாமே டேட் ஒன்றா கொடுத்துட்டே வராங்க. நான் ஒன்றா சொல்லிட்டே வரேன். ஸோ அந்த நாள் நீங்கள் கரெக்டாக புக் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாதம் போகிறதுக்கு 3 months முன்னாடி ப்ரீ பிளானிங் பண்ணிங்கன்னா சுவாமியை பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நான் வீடியோவில் போவோம். ஸோ இங்கே வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானம் எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து அஃபிஷியல் டேட் கொடுத்துருக்காங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அஃபிஷியல் வெப்சைட் டேட் கொடுக்கல. நான் இப்போ இந்த வீடியோ எடுக்குது 19th Jan. மேபி இன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிடும் டேட் அஃபிஷியல் கொடுத்துருவாங்க. அங்கே போய் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது நான் அடுத்த எப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் டேட் பண்ணி சொல்லிட்டே வரேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் டிக்கெட் புக்கிங் நான் சொல்கிறேன் இப்போது. ஸோ சுப்ரபாதம், தோமல சேவா, அர்ச்சனை அஷ்டபாதல சேவான்ற மாதிரி சேவா கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக் டிப்பில் வந்து. இதை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா Jan 19 காலைல 10 மணிக்கு, இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன், இன்றைக்கி 10 மணி ஓப்பன் பண்ணுறாங்க. Jan 19 காலைல 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி 21st Jan 2026 காலைல 10 மணிக்கு. ஸோ இப்போ 19 ஸ்டார்ட் பண்ணி 21 காலைல 10 மணிக்கு முடிக்கிறாங்க. ஸோ இந்த 19-21 நீங்கள் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எலக்ட்ரானிக் டிப்பில். ஸோ இதை வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 19th Jan 10 o'clock ஸ்டார்ட் ஆகி 21st Jan 10 மணிக்கு முடியுது காலையில். ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. காலையிலே ஸ்டார்ட் பண்ணி 19th 21 காலையில் முடியுது. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எலக்ட்ரானிக் டிப்பில் நீங்கள் செலக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களோட ரிசல்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் உங்கள் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா சுவாமி போய் தரிசனம் பண்ணலாம். அங்கே போய் திருப்பதியில் போய்ட்டு. அடுத்தது ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறது எப்போ நான் சொல்கிறேன். ஜான் மாதத்துக்கானது. ஸோ அந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங் கீழே வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன் இப்போது. கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித சேவா, பிரம்மோற்சவ சேவா, சரஸ்வ தீபாலகான சேவா, இதெல்லாம் இருக்குது ஆர்ஜித சேவாவில். இந்த டேட் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 22nd Jan 2026 காலைல 10 மணிக்கு. 22 ஜனவரி மாதம் காலைல 10 மணிக்கு வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸும் கொடுத்து நீங்கள் வந்து இதை புக் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரில் போயிட்டு நான் சொன்ன கல்யாண சேவா, ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித சேவா, அப்புறமா வந்து சரஸ்வ தீபாவளி சேவா, இதெல்லாமே நேரில் போய் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான டிக்கெட் தான் இது. இதை நீங்கள் வந்து ஜான் மாதம் 22 புக் பண்ணுற மாதிரி வரும். இதை நேரில் போய் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி சேவாஸ் எல்லாமே. இது Jan 22 காலைல 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு புக் பண்ண ஈஸியாக இருக்கும். இல்லை ரொம்ப ஸ்பீடாக ஃபுல் ஆகிடும் கொஞ்ச நேரத்துலேயே. அடுத்தது முக்கியமானது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங் விர்ச்சுவல் பார்ட்டிசிபென்ட். ஆர்ஜித சேவா முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த வந்து ஊஞ்சல் சேவா, கல்யாண சேவாலாம் நேரில் போய் பார்க்குற மாதிரி. அது நான் சொன்னது விர்ச்சுவல் பார்ட்டிசிபென்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிவிலேயே பார்க்குற மாதிரி. நீங்கள் வந்து இந்த கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சரஸ்வ தீபாலகான எல்லாமே வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம். என்னங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, Jan 22 மதியம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 22 மதியம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதே 22 காலைல 10 மணிக்கு வந்து ஆன்லைனில் வந்து நேரில் போய் ஆர்ஜித சேவா புக் பண்ணுறவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. அதே நாள் 22 மதியம் 3 மணிக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா, அதை நீங்கள் வந்து மதியம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நான் சொல்கிறேன் அதை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவாலாம் டிக்கெட் புக் பண்ணுறீங்க ஒரு டேட் கொடுத்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏப்ரல் மாதம் வந்து 20 ஒரு டேட் புக் பண்ணுறீங்கன்னா, அந்த 20 நீங்கள் வந்து டிவிலே பார்க்கலாம். இது வந்து ஆன்லைன் பார்ட்டிசிபேட் சொன்னல, இது வந்து நீங்கள் டிவியில் வந்து லைவாக காட்டுவாங்க. ஒரு டைமில் வந்து கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவாண்டா அந்த டைம் நீங்கள் டிவிலே பார்க்குற மாதிரி ஆப்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. இதுங்க நம்ம எல்லாரும் போய் டிவியில் பார்ப்போம்ல, அது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி டிவியில் பார்க்கலாம். என்னடா இதை நம்ம டிவியில் பார்த்து போயிடலாம், எதுக்கு நான் டிக்கெட் புக் பண்ணி டிவியில் பார்க்கணும்னு நினைக்கலாம். ஆனால் அங்கே ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊஞ்சல் சேவா, கல்யாண சேவாலாம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க 20 நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, சுவாமி தரிசனம் பண்ண திருப்பதியில் போய்ட்டு. அதனால தான் என்ன, நீங்கள் 300 டிக்கெட்லாம் ரொம்ப ஸ்பீடாக ஃபுல்லாக டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குதுன்றாங்க. அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங் விர்ச்சுவல் பார்ட்டிசிபென்ட் சொல்லிட்டு நீங்கள் வந்து ஊஞ்சல் சேவா, கல்யாண சேவா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க. அது வந்து 200 அந்த டிக்கெட்டு நீங்கள் புக் பண்ணுறீங்க. நீங்கள் டிவிலே பார்க்கலாம். இன்னொரு 300 சொல்லியிருக்காது சுவாமி தரிசனம் பண்ணுறது. மொத்தம் 500 டிக்கெட்டு, 200 வந்து விர்ச்சுவல் பார்ட்டிசிபென்ட் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறது, ஏதாவது சேவாஸ் புக் பண்ணிட்டு மீதி 300 வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறது. டோட்டல் 500 rupees இப்படிங்க பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் சுவாமியை பார்க்குற மாதிரி ஈஸியாக இருக்கிறது தான் கொண்டு வந்தது இது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஊஞ்சல் சேவை புக் பண்ணுறீங்க, டிவியில் பார்க்குறீங்க. 20 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பட் ஆனால் 21, 22 அந்த 2 நாள் டைம் இருக்கும். 20, 21, 22 அந்த 3 நாளுக்குள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு திருப்பதியில் போயிட்டு. ஸோ இதனால கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் 20 நீங்கள் புக் பண்ணுறீங்க சேவாஸ் பார்க்கணும்னா, 21, 22 2 நாள் கொடுத்துருப்பாங்க. டிக்கெட் புக் பண்ணுறப்பே தெரியும். உங்களுக்கு 3 நாள் டேட் டைம் இருக்கும். இந்த 20, 21, 22 நீங்கள் சேவா டிவியில் பார்க்குறீங்க. அதுக்குள்ளே அடுத்த 2 நாளுக்குள்ளே நீங்கள்
சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும். திருப்பதியில் போயிட்டு எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஜெயன் விஜயன் இருப்பாங்களா அங்கே வரைக்கும் நான் கிட்ட போயிட்டு சுவாமி உள்ள சுவாமி இருப்பார். அதை ஜெயன் விஜயன் முன்னாடி லைன் போவோம், பொதுவான லைனு. அப்படியே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 300 டிக்கெட் திருப்பதியில் போய் நீங்கள் லைனில் நிற்பீங்களா, அந்த டிக்கெட்லேயே இந்த 500 டிக்கெட் காமிச்சிங்க உள்ளே விட்டுருவாங்க நீங்கள் புக் பண்ண டைமு. ஸோ இந்த ஆன்லைன் விர்ச்சுவல் பார்ட்டிசிபெண்ட் ஆஜித சேவா டிக்கெட் புக்கிங் கீழே வந்தீங்கன்னா, நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா இங்கே சேவா புக் பண்ண மாதிரி ஆகிடும், டிவியில் பார்த்த மாதிரி ஆகிடும், முக்கியமாக சுவாமியை பார்த்த மாதிரி ஆகிடும். இதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா 300 டிக்கெட் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஃபுல் ஆகும். நான் ஒன் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஒன் டைம் போயிடுச்சு எனக்கு. 2வது டைம் கரெக்டாக புக் பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி 300 டிக்கெட் வேணாம், இது ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது, நம்ம பிளான் பண்ணிட்டு கிடைக்க மாட்டேங்குதுனால நான் இப்படி நான் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் 500 டிக்கெட்டு. உங்களால் 500 புக் பண்ணி சுவாமியை பார்க்க முடியும்னு நினைக்கிறவங்க இந்த டிக்கெட் புக் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். பெர் பர்சன் 500 இது, 200 சேவா, 300 சுவாமி தரிசனம் பண்ணேன். நீங்கள் முன்னாடியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாமே ரெடியாக. லேப்டாப்பில் பண்ணிக்கோங்க, மொபைலில் பண்ணாதீங்க. மொபைலில் கஷ்டம் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ப்ரௌசரில் சிஸ்டமோ லேப்டாப் ஓப்பன் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க, மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க, நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அழகாக நீங்கள். அடுத்தது வந்து அங்க பிரதர்ஷனம். ஸோ திருமலையில் போயிட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ண நினைக்கிறவங்க ஸோ என்றைக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ டிக்கெட். ஆக்சுவலி இது அங்க பிரதர்ஷனம் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் என்னங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துக்கு 23 ஜனவரி 2026, 23 ஜனவரி மாதம் 2026 காலைல 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே பிரதர்ஷனம் டிக்கெட் ஃப்ரீயாக டிக்கெட் புக் பண்ணுறது. இதுக்கும் சில டீட்டெயில்ஸ்லாம் வேணும். நீங்கள் எல்லாமே டீட்டெயில்ஸாக உங்கள் நேமு, ஆதார் கார்டு நம்பர், உங்கள் அட்ரஸ்லாம் ரெடி வச்சுக்கோங்க. ஃப்ரீ டிக்கெட்டு நீங்கள் அப்போ கூட கிடைக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபுல் ஆகிடும். கொஞ்சம் முன்னாடியே ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ 10 மணி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் 9:50 9:55 ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, வெப்சைட்டை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அது ஈஸியாக இருக்கும், டக்குன்னு லாகின் பண்ணோன்னா நீங்கள் புக் பண்ணுறதுக்கு. அடுத்தது ஸ்ரீவாரி டிக்கெட் திருமலா ஏப்ரல் மாதத்துக்கான கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்க ஜான் மாதம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவாரி ட்ரஸ்ட் டோனர்ஸ் ஆன்லைன் கோட்டா. நீங்கள் டோனர்ஸாக இருக்கீங்க, காசு கட்டணும்னு நினைக்கிறீங்க, ஒரு அமௌண்ட் ஆஃப் காசு நீங்கள் வந்து திருமலை திருப்பதி டோனர்ஸாக அனுப்பணும்னு நினைக்கிறீங்கன்னு பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்க. டேட்டு ஏப்ரல் மாதத்துக்கான டிக்கெட்டு ஜான் மாதத்துக்கு வந்து 23 2026 காலைல 11 மணிக்கு 23 Jan 2026 காலைல 11 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க இந்த டிக்கெட்டு. நீங்கள் 10,000 கட்டுறீங்க டொனேஷனா, ப்ளஸ் 500 நீங்கள் கட்டணும். நீங்கள் விஐபி தரிசனம் போய் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டோன்னா 10,500 ரவுண்டாக 10,000 டொனேஷன், 500 டிக்கெட்டு சுவாமியை விஐபி தரிசனம் டிக்கெட்டில் போய் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ நீங்கள் வந்து டோனர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து திருமலை திருப்பதி காசு பண்ண நினைக்கிறவங்க, 10,000 கட்டணும் நினைக்கிறவங்க, இது மூலிமா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டு நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். டொனேஷன் நீங்கள் தரலாம் திருமலை திருப்பதிக்கு. எனக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Jan 23 காலை 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க ஏப்ரல் மாதத்துக்கான டிக்கெட்டு. இது நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ரீவாரி ட்ரஸ்ட் டோனர்ஸ் ஆன்லைன் கோட்டா. இந்த டிக்கெட் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஃப்ரீ டிக்கெட்ஸ். ஸோ இந்த கோட்டா ஏப்ரல் மாதத்துக்கான கோட்டா வந்து ஜான் மாதத்துக்கான டேட் ஓப்பன் பண்ணுறாங்க. இது எப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து 23 ஜனவரி மாதம் 2026 மதியானம் 3 மணிக்கு 23 Jan 2026 3 o'clock மதியானம் ஓப்பன் பண்ணுறாங்க. இதெல்லாம் சொல்லி சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு. ஸோ வயசானவங்க 60 வயசு மேலே இருக்கீங்கன்றவங்க நீங்கள் வந்து இந்த டிக்கெட் ஃப்ரீயாக புக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருக்கீங்கன்னா அவங்க டிக்கெட் ஃப்ரீயாக புக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஒருத்தர் 60 வயசு இருக்காங்க, அவங்க கூட இன்னொருத்தவங்களும் போகலாம். அவங்க 60 வயசு இருக்காது, பட் ஆனால் கூட ஒருத்தர் போகலாம். அந்த ஆப்ஷன் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு 60 வயசுனா நீங்கள் உங்கள் அப்பா டீட்டெயில்ஸும் கொடுக்குறீங்க, ஃப்ரீ டிக்கெட்டு கொடுக்குறீங்கன்னா உங்கள் அம்மா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அப்பா அம்மா 2 பேர் சுவாமி தரிசனம் பண்ணுற வர மாதிரி ஒரு பர்சனுக்கு 2 பேர் பார்க்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு. ஃபிசிக்கல் சேலஞ்சும் அவங்களும் வந்து அங்கே ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கலாம், கூட இன்னொருத்தவங்களுக்கும் போகலாம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் இது. என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23 Jan 2026 3 மணிக்கு மதியானம் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த கோட்டா, ஏப்ரல் மாதத்துக்கான கோட்டா. இதுவும் நீங்கள் வந்து முன்னாடி டீட்டெயில்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பேடில் நேமு, அட்ரஸு, அப்புறமா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் டக்கு கொடுத்தா தான் புக் ஆகும். இல்லைனா இதெல்லாம் 1 நிமிஷம் தான், நீங்கள் 1 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே பண்ணிடணும். நான் ஏன் 1 நிமிஷம் சொல்கிறேன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபுல் ஆகும். 1 மாதத்துக்கான டிக்கெட்னா டக்குன்னு ஃபுல் ஆகிடும். அடுத்தது முக்கியமான டிக்கெட் இது. நிறைய பேர் இந்த டிக்கெட் தான் வெயிட் பண்ணுறாங்க, நிறைய வாட்டி மிஸ் ஆகிருக்கு. அது என்ன நான் சொல்கிறேன் இப்போது. ஸ்ரீவாரி டிக்கெட் திருமலா 300 டிக்கெட் ஸ்பெஷல் தர்ஷன். இதுதான் இருக்கிறதே முக்கியமான டிக்கெட்டு. எப்போவுமே மாதம் இந்த டிக்கெட்டுக்கு தான் வந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாகும். இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே பாதிகள் ஃபுல்லாக இருக்கும். யார் புக் பண்ணுறாங்க, எப்படா இது ஃபுல்லாகுது, எப்படான்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாகும். இது 300 ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டு. இது என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி மாதம் 2026 காலைல 10 மணிக்கு 26 Jan 10 o'clock காலைல 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கும் அதே மாதிரி தான். உங்கள் நேமு, அட்ரஸ், ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாம் ரெடி வச்சுக்கோங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாகும். நீங்கள் கண்ணி சிமிட்டுறதுக்குள்ளே ஃபுல்லாகிடாது. நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணிட்டே வரீங்க. ஃபில் பண்ணிட்டு புக் பண்ணால் ஃபுல்லாகிடும் டிக்கெட். ஃபில் பண்ண கூட டைம் இருக்காதுன்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாகும். அதனால் இது ரொம்ப ரிஸ்க், இது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறதுக்கு. இது மிஸ் ஆச்சுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்லைன் விர்ச்சுவல் பார்ட்டிசிபெண்ட் டிக்கெட் இருக்குல்ல, இந்த சேவா டிக்கெட். நீங்கள் சேவா டிவி தரிசனம் பண்ணலாம், நீங்கள் சேவா டிவியில் பார்க்கலாம், சுவாமி தரிசனம் பண்ணலாம். 500 டிக்கெட் அது
பெர் பர்சனுக்கு. அதுதான் உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது இல்லைனா அங்கே புக் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் அது ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க, இதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஸ்லோவாக ஃபுல்லாகும். இதுக்கு அப்புறம் பண்ணுறப்ப அது கொஞ்சம் ஸ்லோவாக ஃபுல்லாகும். நீங்கள் மேக்ஸிமம் அதை புக் பண்ண பாருங்கள், விர்ச்சுவல் பார்ட்டிசிபென்ட். ஏன்னா அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பட் உங்களால் போக முடியுது, 500 கொடுத்து போக முடியுன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த டிக்கெட் புக் பண்ணுங்க. இல்லைன்ற பட்சத்தில் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி மிஸ் ஆச்சுன்னா அடுத்த மாதம் புக் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான டிக்கெட்டுங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூம்ங்க, அக்காமடேஷன். அது முக்கியமானது. நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறோம், திருப்பதி சுற்றி பார்க்குறோம், திருமலை சுற்றி பார்க்குறோம். பட் ரூம் வேணும்ல, அது ரொம்ப முக்கியம். ஆனால் அதுவும் நிறைய ஃபுல்லாகும். அது வந்து ஏப்ரல் மாதம் கோட்டா வந்து ஜான் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் திருமலா திருப்பி தலக்கோணான்னு சொல்லிட்டு 3 இடத்துல ஓப்பன் பண்ணுவாங்க. 3 4 இருக்குது. பட் ஆனால் திருமலா திருப்பி தலக்கோணா, மேக்ஸிமம் திருப்பதி ஃபுல்லாக தலக்கோணான்னா ரேராக தான் போவாங்க. அது என்னங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி மாதம் 2026 மதியானம் 3 மணிக்கு 26 ஜான் 2026 3 o'clock மதியம் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த அக்காமடேஷன் திருமலா திருப்பதிக்கு. அதுக்கும் இதே மாதிரி தான். உங்கள் நேமு, அட்ரஸ்ஸு, ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாமே வேணும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் ஃபில் பண்ணால் போதும். இப்போ 4-5 பேர் போகிறீங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் தந்தாலே போதும், பெர் பர்சன் டீட்டெயில்ஸ் தந்தால் போதும். நீங்கள் கீழே செலக்ட் பண்ணி எத்தனை பேர் செலக்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ நீங்கள் 6 பேர் இருக்கீங்க, அங்கே 4 தான் காட்டுற நம்பரு, ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஒரு பர்சன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க. பட் ஆனால் கீழே 4 பேருக்கு போடுறீங்கன்னா பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா 2 பேர் போகலாம், அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் கரெக்டாக புக் பண்ணிக்கணும், அது இருந்தாலே போதும். நீங்கள் புக் பண்ணுறீங்களா, உங்கள் டீட்டெயில்ஸ் ஒருத்தர் அவர் டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். தட் மீன்ஸ் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் நேரில் போய் அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க, ஆதார் கார்டும் கேட்பாங்க, ஒரு ப்ரூஃப்காக. அவ்வளோதாங்க. நீங்கள் புக் பண்ண அப்புறமா உங்கள் கையில் ஒரு சீட் மாதிரி தருவாங்க. அந்த சீட் வச்சுக்கோங்க எப்பயுமே. நம்ம அங்கேருந்து போயிட்டு வர வரைக்கும் இதுதான் ப்ராசஸ். நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்ப கன்சியூமருக்குள்ளே ஃபுல்லாகிடும். நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்குள்ளேயே வந்து ஃபுல்லாகிடுங்க. நாங்கள் நிறைய வாட்டி வருஷம் அனுபவிப்போம். நாங்கள் என்னென்னா நாங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டே ஒரு வாட்டியும் ஃபில் பண்ண ஃபுல்லாகிடாங்க. நாங்கள் புக்கிங் டிக்கெட் கொடுக்குறப்ப ஃபுல்லுன்னு சொல்லி வரோம். எனக்கு புரியாது. நாங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண டைம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கேர்லெஸ்ஸாக புக் பண்ணிங்கன்னா கிடைக்காது. ரொம்ப பார்த்து பக்குவமாக முன்னாடி புக் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் ப்ரீ பிளானிங் பண்ணால் தான் இது வேலைக்காகும். இப்போ இது 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன்ல, 3 மணிக்குனா நீங்கள் வந்து 2:50 2:15 ரெடியாக வச்சுக்கணும். எல்லாமே வந்து 10 செகண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் மாதிரி வரும், அது வரும் பண்ண முடியாது அது. ஸோ ஆளுங்க உள்ளே வரதுக்காக டைம் கொடுப்பாங்க, 1 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் முக்கால்வாசி ஃபுல்லாகிடும். பட் மிஸ் பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஒரு ரூம் கிடச்சி உங்களுக்கு மேலே கீழே. ஸோ 100 rupees ரூம்லேயே 1000 rupees வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரூம் புக் பண்ணி ஏசி நான் ஏசி. ஸோ நிறைய ரூம் வசதியாக 100 rupees 1000 rupees 100 200 600 800 1000 rupees நிறைய ரூம் இருக்குது ஏசி நான் ஏசின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த ரூம் புக் பண்ண வசதி இருக்கும் அந்த ரூம் புக் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு திருமலை சுற்றி பார்த்துட்டு வரணும். ஸோ இது அக்காமடேஷனுக்கு. அடுத்தது வந்து ஏப்ரல் மாதத்துக்கான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா 27 ஜனவரி மாதம் 2026 மதியானம் 3 மணிக்கு 27 ஜான் 2026 3 o'clock மதியானம் வந்து ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா கொடுத்துருக்காங்க. நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒன்லி ஃபார் மென் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அந்த ஜென்ரல் சேவா ஸ்ரீவாரி சேவான்றது. ஆனால் 27 மதியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் இது மாதிரி முக்கியமான கோட்டாலாம் வந்து ஏப்ரல் மாதத்துக்கான வந்து ஜான் மாதம் ஓப்பன் பண்ணுறாங்க. நான் டேட் சொல்லியிருப்பேன். ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்து அழகாக புக் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் நேமு, உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் ஏஜ், ஆதார் கார்டு நம்பர், இது 4 ரொம்ப முக்கியம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இத்தனை சம் கேபியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் நோட் பேட்லேயும் ஃபோட்டோஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் புக் பண்ணுறப்போ டக்கு நீங்கள் டேட்டா ஃபில் பண்ணிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ 3 மணிக்கு இல்லை 10 மணி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் 10 நிமிஷம் முன்னாடி ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டிக்கெட் புக் பண்ண முடியலன்னா கிடைக்காது. ஸோ இது ரொம்ப ப்ரையாரிட்டி நீங்கள் புக் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ 3 மாதத்துக்கு முன்னாடியே புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஏப்ரல் மாதத்துக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 1 மாதம் முன்னாடி 2 மாதம் முன்னாடி போய் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ரொம்ப முக்கியமான எக்ஸ்பிரஸ். திருப்பதி போகிறது காலைல 6:30 மணிக்கோ சம்திங் எடுப்பாங்க. இந்த ட்ரெயின் சென்னையிலேருந்து திருப்பதி போகிறதுக்கு சென்ட்ரல்லேருந்து செம்ம முக்கியமான ட்ரெயின் ஆக்சுவலாக இது. அந்த ட்ரெயின் புக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஏன்னா அது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியே புக் பண்ணுவாங்க. அதுவும் டக்குன்னு ஃபுல் ஆகிடும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணி அதை புக் பண்ணிக்கோங்க திருப்பதி போகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கோ, எனக்கு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்கும். நான் வந்து மந்த்லி திருமலா திருப்பதி டிக்கெட் புக்கிங் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்குது இந்த வீடியோ. ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். டாடா பை, see you.